Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th மேக்ஸ்ல சாப்டர் 1ல இருக்க எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போறோம். ஓகேவா? So first sum, find the cardinal numbers of the following. ஓகேவா? So cardinal numbers அப்படினா என்ன சொல்லிருக்கேன்? The count of numbers. ஓகேவா? The count of numbers. அப்போ எலிமெண்ட்ஸ் குள்ள இருக்க, ஓகே சாரி செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். m equal to p q r s t u ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்போ n of m equal to just எலிமெண்ட்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி எழுதுனா போதும். ஓகேவா? 1 2 3 4 5 6. So 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப n of m equal to 6. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், p equal to x. ஓகேவா? அந்த x ஓட வேல்யூ எங்க இருக்காமா 3n plus 2 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த n வந்து ஹோல் நம்பர் அண்ட் இந்த x ஓட வேல்யூ இருக்கு இல்லையா, which is less than 15. ஓகேவா? அதோட வேல்யூ எப்படி இருக்கணும், less than 15ல இருக்கணும். ஓகே இல்லையா? so n equal to the whole numbers. whole numbers என்னென்ன 0 1 2 3 4 etc. so 0ல இருந்து ஆரம்பிச்சாவே அது என்னதான் ஹோல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 3n plus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? which should be less than 15. ஓகேவா? 15 ஓட ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். இப்போ சம் போடலாம். so n வந்து 0வா இருந்துச்சு அப்படினா x ஓட வேல்யூ வந்து 3, ஜஸ்ட் n இருக்க இடத்துல இந்த வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணா போதும். ஓகேவா? அப்போ 3 into 0 is 0. ஓகேவா? plus 2 equal to 2. அப்போ n equal to 1 இருந்துச்சு அப்படின்னா x equal to என்னவா இருக்கும் 3n plus 2. இப்போ 3 ones are 3 plus 2 5. ஓகேவா? மறுபடியும் n ஓட வேல்யூ வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா x equal to 3 2s are plus 2. 3 2s are 6 plus 2 is 8. ஓகேவா? அதே n ஓட வேல்யூ இப்போ 3 இருக்கு. x equal to என்ன போடுவோம் 3 into 3. 3 3s are 9. 9 plus 2 equal to 11. ஓகேவா? அதே மாதிரி n equal to 4 இருந்துச்சு அப்படின்னா x equal to 3 4s are. so 3 4s are 12 plus 2 14. ஓகேவா? so less than 15 வரைக்கும் இருக்கணும்னு சொன்னாங்க. x ஓட வேல்யூ 14 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ x equal to என்னென்ன 2 5 8 11 14. ஓகேவா? and இந்த x என்னோட வேல்யூ கூட p ஓட வேல்யூவும் கூட. ஓகேவா? அப்போ n of p equal to எவ்வளவு போடுவோம் 1 2 3 4 5. ஓகேவா? அப்ப n of p equal to 5. ஓகேவா? தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் y equal to 4 by 3n. ஓகேவா? y அந்த y ஓட வேல்யூ வந்து 4 by 3n. ஓகேவா? இப்போ இந்த n எல்லாம் எங்க இருக்காமா நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்காமா. ஓகேவா? and இந்த n ஓட வேல்யூ ஓகேவா எதுக்கும் பிட்வீன்ல இருக்காமா 2 க்கு 5 க்கு பிட்வீன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ போட்டுக்கலாம். y equal to என்ன சொல்லிருக்காங்க 4 divided by 3 into n தான் 3n. ஓகேவா? அப்போ n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. n ஓட வேல்யூ எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா 2ல இருந்து 5 வரைக்கும். இப்போ 2 எடுக்கணுமா எடுக்க கூடாதா, கீழே லைன் இருந்தா மட்டும்தான் அந்த நம்பர் என்ன பண்ணிக்கோ எடுத்துக்குவோம். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ 3 4 5 இப்ப எடுக்கணுமா எடுக்க கூடாதா, எடுக்கணும். ஏன்னா என்ன இருக்கு கீழே லைன் இருக்கு இல்லையா? சோ நெக்ஸ்ட் நம்பர் 5. ஓகேவா? இப்போ ஒன்னா அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ n வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா y equal to 4 divided by 3 into 3. ஓகேவா? அப்போ 3 3s are 9. அப்போ 4 divided by 9 தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. இது n equal to 4 இருந்துச்சு அப்படின்னா y equal to 4 divided by 3 into 4. அப்போ 3 4s are 12. ஓகேவா? நெக்ஸ்ட் n equal to 5 இருந்துச்சு அப்படின்னா y equal to என்ன 4 divided by 3 into 5. ஓகேவா? அப்போ 4 divided by 3 5s are 15. ஓகேவா? இப்போ y ஓட வேல்யூ எல்லாம் சொல்லுங்க 4 divided by 9, 4 divided by 12, 4 divided by 15. ஓகேவா? இதுதான் என்னோட வேல்யூ, q ஓட வேல்யூவும் கூட. ஓகேவா? this is also equal to q. அப்போ n of q, so okay n of q, ஓகேவா, number of elements in q எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3. ஓகேவா?
அப்ப n of q equal to 3. ஓகேவா? fourth sum பார்க்கலாம். fourth sum r அப்படிங்கிறது என்னது? x ஓட வேல்யூ. x is an integer. integer அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? so 0வும் இருக்கும், மைனஸ்லயும் இருக்கும் வேல்யூ, பிளஸ்லயும் இருக்கும் வேல்யூ இல்லையா? அதான் integer. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த x வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எதுக்கு இடையிலனா -5ல இருந்து 5 வரைக்குமாமா. இன்டிஜர்னா தெரியும் தானே? இப்படி ஒரு கிராஃப் இருக்கு மாதிரி லைன் போட்டுக்கோங்க. 0 1 2 3 நீங்க பிளஸ்ல வேல்யூ போயிட்டே இருக்கும். இங்க -1 -2 -3ல வேல்யூ போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்க இன்டிஜர்ஸ்ல வேல்யூ எங்க இருந்து எங்க வரைக்கும்னா -5ல இருந்து 5 வரைக்கும். ஓகேவா? அப்ப r ஈக்குவல் டு பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ -5 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணும், ஏன்னா கீழே லைன் இருக்கு இல்லையா? சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ -5, -4, -3, -2, -1, 0 1 2 3 4. ஓகேவா? இதோட முடிஞ்சிருச்சு. 5 எடுக்கல. ஏன் அப்படின்னா என்ன இல்ல, கீழே லைன் இல்ல. ஓகே, அதனால என்ன பண்ணல, +5 எடுக்கல. ஓகேவா? இப்போ n of r, so number of elements in r எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? so number of elements எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் yes, fifth sum is equal to the set of all leap years between 1882 and 1906. ஓகேவா? so 1882ல இருந்து 1906 வரைக்கும் இருக்க லீப் இயர்ஸ் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லீப் இயர்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? which is divisible by 4 தான் என்னது? இட்ஸ் a லீப் இயர். ஓகேவா? லீப் இயர் அப்படின்னா என்ன? which is divisible by 4. ஓகேவா? அப்போ 1882 வந்து 4 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, 4 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சோ 4 4s are 16, பேலன்ஸ் 2 இருக்கு. 8 கீழே இருக்கலாம், 28. சோ 7s are 28, பேலன்ஸ் 2 இருக்கும். ஓகேவா? இங்க 0 வந்து பேலன்ஸ் 2 இருக்கும். சோ பேலன்ஸ் வருது, அதனால இது என்ன கிடையாது? லீப் இயர் கிடையாது. சோ நான் என்ன பண்றேன்? லீப் இயர் ஃபைண்ட் பண்றதுக்கு இதோட +2 ஆட் பண்ணிக்கிறேன். ரிமைண்டர் வந்து 2 இங்க என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ 1884 தான் என்னது? இதோட ஃபர்ஸ்ட் லீப் இயர். ஓகேவா? அப்போ 1884. ஓகேவா? எஸ் போட்டுக்கோங்க. 1884 கமா இது கூட 444 ஆட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சோ இது கூட நீங்க பென்சில்ல போட்டுக்கோங்க, நான் லைட்டா பென்ல போடுறேன். ஓகேவா? 4 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 188 வந்துருமா? 8 கூட மறுபடியும் 4 ஆட் பண்ணுங்க. ஓகேவா? என்ன ஆட் பண்ணும்? 4 ஆட் பண்ணீங்கன்னா 1892 வரும். ஓகேவா? +4 ஆட் பண்ணிக்கோங்க கமா 1896 வரும். இது கூட 4 ஆட் பண்ணினீங்கன்னா 1900 வரும். ஓகேவா? இது கூட 4 ஆட் பண்ணா 1906 வரும். சாரி, 1904 வரும். இது கூட 4 ஆட் பண்ணீங்கன்னா 1908 வந்துரும். ஓகேவா? நம்மளுக்கு எது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க? 1906 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதோட என்ன பண்ணிடணும்? செட்டை 1904ஓட செட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ s ஓட வேல்யூ இதுதான் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ n of s equal to 1 2 3 4 5 6. ஓகேவா? 6. அப்ப n of s is equal to 6. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பார்க்கலாம். ஐடென்டிஃபை the following sets are finite or infinite. ஓகேவா? ஃபர்ஸ்ட் finiteனா என்னன்னு சொல்றேன். finite அப்படின்னா which are possible to count. ஓகேவா? சோ ஒரு செட்டுக்குள்ள கவுண்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல வந்து எக்ஸெட்ரா போடுற மாதிரி அமையவே அமையாது. அதுதான் finite set. ஓகே, which means ரொம்ப லிமிட்டடா இருக்கும், ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஆனா infinite set அப்படிங்கிறது அப்படி இருக்காது. ஓகேவா? சோ அதுல வந்து எக்ஸெட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? so which are not possible to count and write within a set. ஓகேவா? அதுதான் என்னது? infinite set னு சொல்றோம். ஓகேவா? இப்போ क्वेश्चन பார்க்கலாம். first one, x equal to the set of all districts in Tamil Nadu. அப்போ என்ன சொல்றாங்க? செட்டுக்குள்ள என்ன இருக்காமா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாடுல இருக்கிறதெல்லாம் இருக்காமா. சோ தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கா. ஓகேவா? which is possible to count. ஓகேவா? அந்த செட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். அதனால இது வந்து என்ன செட்னா finite. அதனால இது என்னது? finite set. ஓகேவா? it's a finite set. next, y equal to the set of all straight lines passing through a point. ஓகேவா? இப்போ ஒரு பாயிண்ட் இங்க நான் வைக்கிறேன் அப்படின்னா, ஓகே, இது நல்ல ஒரு பாயிண்ட் வச்சாச்சு.
இப்போ இதுல இருந்து பாஸ் ஆகுற லைன்ஸ். ஓகேவா, நான் ஆல்ரெடி டைப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இத பத்தி. ஓகேவா, சோ ஒரு பாயிண்ட் வச்சு நிறைய லைன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் நாட் கவுண்டபிள். ஓகேவா, அதனால இது வந்து இன்ஃபைனைட் செட். அதனால இது என்னது, இன்ஃபைனைட் செட். ஓகேவா, நெக்ஸ்ட் a ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜர்னு சொல்றாங்க. அண்ட் அந்த எக்ஸோட வேல்யூ எங்க எண்ட் ஆகுது, +5ல எண்ட் ஆகுதாமா. ஓகேவா, இப்போ ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறது இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்க 0 1 2 3 ஓகேவா 4 5ன்னு இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, இங்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இங்க அந்த செட் முடியுது, பிளஸ்ல முடியுது. ஆனா மைனஸ்ல -1 -2 -3 இந்த சைடு ஃபுல்லா. ஓகேவா, இந்த சைடு போகிறப்ப எதுல முடியுதுன்னு அவங்க என்ன பண்ணவே இல்லை, மென்ஷன் பண்ணவே இல்லை. சோ இது வந்து அன்கவுண்டபிள். சோ அதனால இது என்ன செட், இன்ஃபைனைட் செட். ஓகேவா, இது என்ன செட், இன்ஃபைனைட் செட். ஓகேவா, நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு, ஓகேவா, b ஈக்குவல் டு x. அந்த x ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா x² - 5x + 6 இருக்காங்க. ஓகே, ஈக்குவல் டு 0. அந்த x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்க போறோம். இப்போ மேல 6, இது வந்து 5. ஓகேவா, -5 + 6. ஓகேவா, இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 5 வரணும். ஓகே, அதுவும் -5 வரணும். இல்ல ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணா கூட -5 வரலாம். ஓகேவா, இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். ஓகேவா, இங்க ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா வரணும், இங்க மல்டிப்ளை பண்ணா வரணும். ஓகேவா, புரிஞ்சா? அப்போ நானே ஆன்சர் போட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் இதுக்காக ஒரு தனி வீடியோ ரெப்ரசென்ட் பண்ணி எடுக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு சம்ஸ் வேணாலும் சொல்லுங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, சோ 2 3s are என்னது 6. ஓகேவா, 2 3s are 6. ஓகேவா, அப்போ 2வையும் 5வையும் ஆட் பண்ண என்ன வரும், 5 வரும் இல்லையா? ரெண்டுத்துக்கும் மைனஸ் போடுறேன், ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ். ஓகேவா, மைனஸ் இன்டூ மைனஸ். நல்லா கேட்டுக்கோங்க, ரெண்டு மைனஸையும் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், பிளஸ் வரும். ஓகேவா, அதே மைனஸ் மைனஸையும் ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் தான் வரும். ஆமாவா? சோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் போடுவோம். ஓகேவா, அண்ட் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி இங்க வேல்யூ எழுதுவோம். வந்துருச்சா? அப்போ எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0. ஓகேவா, நெக்ஸ்ட் x - 3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா, இப்போ x ஈக்குவல் டு, இங்க இருக்க -2 இங்க இருக்கும் -2 நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா +3 + 2 வந்துடும். ஓகேவா, அப்போ b ஈக்குவல் டு 2, 3. ஓகேவா, அண்ட் இது என்ன செட், இப்போ ஃபைனைட் செட். ஓகேவா, ரெண்டு வேல்யூ தான் வந்திருக்கு, which is countable and செட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஓகேவா, அதனால இது ஃபைனைட் செட். இந்த வேல்யூ நான் எப்படி வந்துச்சுன்னு வேணா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. x - 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x இந்த சைடு இருக்குமா, இந்த சைடு 2 போடுறோம். ஓகேவா, 0 -2 இந்த சைடு வரும்போது +2 மாறிடுச்சு. அப்ப x ஈக்குவல் டு 2. ஓகேவா, புரிஞ்சா? அதே மாதிரி x - 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப x - 3 ஈக்குவல் டு 0 போடுறீங்க அப்படின்னா x இந்த சைடு இருக்கும், -3 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 0 +3. அப்ப x is equal to 3 வந்துடும். ஓகேவா, அப்படிதான் நான் இங்க 3யும் 2வும் போட்டிருக்கேன். நான் இந்த சைடு மாத்தி எழுதிருக்கனால bக்கு கொண்டு வரும்போது 2, 3ன்னு இங்க இருக்க மெத்தட்லயே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, சோ இப்படிதான் இதுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். ஈக்குவலன்ட் செட், அன்ஈக்குவல் செட் ஆர் ஈக்குவல் செட்டா எழுதலாம். ஓகேவா, क्वेश्चन என்ன அப்படின்னா which of the following sets are equivalent or unequal or equal sets ன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, சோ இதுல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா n of a ஈக்குவல் டு n of b இருக்கணும். ஓகேவா, n of a n of b எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அதே ஈக்குவல் செட் அப்படின்னா இப்போ a ஈக்குவல் டு 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, and b ஈக்குவல் டு 2 3 4 இருக்கு. அப்போ சாரி 2 3 1 இருக்குன்னா ரெண்டுத்துல என்ன
என்ன இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கணும் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, இங்க 1 2 3 இருக்குன்னா இங்க 2 3 1ன்றனால எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, இது ரெண்டுமே இல்லைன்னா அது அன்ஈக்குவல் செட். ஓகேவா, இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன செட், அன்ஈக்குவல் செட்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் A equal to the set of vowels in English alphabets. அப்ப A என்ன சொல்றாங்கன்னா vowels, இங்கிலீஷ் alphabets குள்ள இருக்க vowel A E I O U. ஓகேவா, இது. and B equal to என்ன சொல்றாங்க அப்படின்னா the set of all letters. என்னது, letters in the word vowel. அப்ப vowel இருக்க letters மட்டும்தான் என்ன பண்றாங்க, B ல எழுதுறாங்க. ஓகேவா, நீங்க ஒவ்வொரு டைமும் அது ஈக்குவல் செட்டா ஈக்குவல் செட்டா வருதான்னு சொல்லி பாக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இப்போ AEIOU இருக்கு, VOWEL இருக்கு. சோ இது ரெண்டுமே என்னது, வேற வேற என்ன இருக்கு, லெட்டர்ஸ் உள்ள அமைஞ்சிருக்கு. அப்போ இது என்ன செட் இல்ல, ஈக்குவல் செட் இல்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பார்க்கலாம். அப்போ n of A ஈக்குவல் டு எவ்வளவு வருது, 1 2 3 4 5. ஓகேவா, n of A ஈக்குவல் டு 5. இதே B க்கு ஈக்குவல் ஆகுதான்னு பார்க்கலாமா, 1 2 3 4 5. ஓகேவா, இதுல என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்போ n of B. So n of A equal to என்னது 5 and that is also equal to n of B. ஓகேவா, அதனால இது என்ன செட், ஈக்குவலன்ட் செட். ஓகே, அதனால இது ஈக்குவலன்ட் செட். ஓகேவா, n of A and n of B எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் C. C equal to 2 3 4 5. ஆமா. ஓகேவா, and D equal to X. அந்த எக்ஸோட வேல்யூ எங்க இருக்குன்னா ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு அண்ட் பிட்வீன் கொடுத்திருக்காங்க 1ல இருந்து 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப C ஈக்குவல் டு 2 3 4 5. D ஈக்குவல் டு பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இப்ப 1 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, எடுக்கக்கூடாது, ஏன்னா கீழே லைன் வந்துருந்தா 1 எடுக்கணும். அப்போ 2 3 4 5 எடுக்க மாட்டோம், ஏன்னா கீழே லைன் இல்லை, அதனால இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் 2 3 4 இருக்கு, இங்க 2 3 4 இருக்கு, ஆனா 5 இல்ல. ஓகேவா, அதனால இது ஈக்குவல் செட் இல்ல. ஓகேவா, அப்புறம் n of A சாரி n of C யும் n of D யும் பார்க்கணும். ஓகேவா, n of C and n of D. அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் C வந்து 4, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் D வந்து 3. அதுவும் என்ன பண்ணல, இங்க ஈக்குவலன்ட் செட் மேட்ச் ஆகல. சோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகல, அதனால இது என்ன செட், அன்ஈக்குவல் செட். ஓகேவா, அதனால இது என்ன செட், அன்ஈக்குவல் செட். ஓகேவா, நீங்க வேணா எழுதிக்கோங்க, n of C is not equal to n of D. ஓகேவா, அதனால இது என்ன செட், therefore it is an unequal set. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் X. X is a letter in the word life. இப்போ X என்னது, லைஃப். ஆமா. ஓகேவா, LIFE. ஓகேவா, and Y equal to என்ன சொல்லிருக்காங்க, ஃபைல். ஓகேவா, FILE. ஓகேவா, இப்போ L இருக்கு, I இருக்கு, F இருக்கு, E இருக்கு. சோ அதனால இது என்ன செட், ஈக்குவல் செட். ஓகேவா, இதுல இருக்க எல்லா வேர்ட்ஸுமே என்ன இருக்கு, லெட்டர்ஸ்மே இதுலயும் இருக்கு, அதனால இது ஈக்குவல் செட். இது ஆல்சோ அண்ட் ஈக்குவலன்ட் செட். ஏன் அப்படின்னா n of X equal to 4 and this is also equal to n of Y. ஓகேவா, also it is an equivalent set. ஓகேவா, அப்போ எல்லாமே எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் G equal to X. ஓகேவா, and X is a prime number and எதுக்கு பிட்வீன் சொல்லிருக்காங்க 3 to 23. சோ இனிமேல் பிரைம் நம்பர்ஸ் 30 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் மஸ்ட். ஓகேவா, சோ 3ல இருந்து இப்போ 3 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, எடுக்கக்கூடாது, ஏன்னா கீழே லைன் இல்ல. ஓகேவா, 5 7 11 13 17 19. ஓகேவா, இது வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா, 23 எடுக்க மாட்டோம் நெக்ஸ்ட் நம்பர். ஓகேவா, நெக்ஸ்ட் H equal to factorization of 18, சாரி டிவைசர் ஆஃப் 18 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது என்னது, டிவைசர் ஆஃப் 18. அப்போ 18 எந்தெந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ 1 18s are 18 வருமா, நெக்ஸ்ட் 2 9s are 18 வரும். ஆமாவா, அப்புறம் 3 6 are 18 வரும். அடுத்து மறுபடியும் எந்த இதுலதான் வரும்,
3 6 ஆறு சாரி 6 3s ஆறு என்ன வரும் 18 வரும் ஓகேவா அப்படியே திருப்பி போட்ட மாதிரி 6 3s ஆறு 18 வருமா ஓகே நெக்ஸ்ட் செட்டுக்குள்ள எழுதும் போது 1 1 டைம் தான் எழுதுவோம் அதனால நம்ம மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணல ஓகேவா இப்போ 1 2 3 இப்படி எழுதிட்டு போலாம் 6 9 18 ஓகேவா சோ இந்த நம்பர்ஸ் சோ இது ஈக்குவல் நம்பர்ஸா கிடையாது சோ இதுலயும் வந்த எலிமெண்ட்ஸ் இதுல வரல சோ அதனால இது ஈக்குவல் செட் இல்ல அப்போ n of g எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் 1 2 3 4 5 6 ஓகேவா 6 அப்புறம் n of h எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் 1 2 3 4 5 6 ஓகேவா அப்போ therefore it is an equivalent set ஓகேவா இது என்ன செட் ஈக்குவலன்ட் செட் ஓகேவா நெக்ஸ்ட் fourth one பார்க்கலாம் என்னோட क्वेश्चन சொல்றேன் ஐடென்டிஃபை the following sets as null set or singleton set அப்படி சொல்லி சொல்றாங்க ஓகேவா null set அப்படினா ஒரு செட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது அதான் null set ஓகேவா செட்டுக்குள்ள எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இருக்காது அதான் null set இது சிங்கிள்டன் செட் அப்படினா ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் ஆச்சு இருக்கு ஓகேவா எக்ஸாம்பிள் இதுக்குள்ள 0 இருந்தா கூட அது என்ன செட் தான் சிங்கிள்டன் செட் தான் ஓகேவா சோ 0 is also an element ஓகேவா எக்ஸாம்பிள்ல பாத்துறோம் டைப்ஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த வீடியோஸ் போய் ரெஃபர் பண்ணி பாருங்க ஓகேவா டைப்ஸ் ஆஃப் செட்ஸோட வீடியோ ஓகேவா இப்போ null செட்டா சிங்கிள்டன் செட்டான்னு சொல்லுங்க ஓகேவா a equal to x அந்த x belongs to natural numbers between கொடுத்திருக்காங்க 1 ல இருந்து 2 க்குள்ள ஓகேவா அப்ப 1 க்கு 2 க்கு இடையில எந்த நம்பருமே கிடையாது ஆமா தானே சோ கீழ ஏதாச்சும் ஒரு டேஷ் கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்போம் அந்த எலிமெண்ட் ஏதாச்சும் எடுத்திருப்போம் இங்க டேஷ் கூட கொடுக்கல சோ அதனால a equal to என்ன செட் இட் இஸ் a null set சோ 1 க்கு 2 க்கு இடையில எந்த வேல்யூவுமே வராது அதனால இது வந்து என்ன செட்டா null set ஓகேவா நெக்ஸ்ட் b equal to the set of all even natural numbers என்ன நம்பர் all even natural numbers even number அப்படினாலே என்னதான் 2 tables தான் ஓகேவா 2 tables which are not divisible by 2 அப்போ அதுல எந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகாம இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ 2 ஆல டிவைட் ஆகாம 2 டேபிள்ஸ்ல எந்த நம்பர் ஆச்சு இருக்குமா 2 டேபிள்ஸ்ல எந்த நம்பர் ஆச்சு இருக்குமா இல்ல அதனால இது என்ன செட் தான் null செட் தான் ஓகேவா நெக்ஸ்ட் c equal to 0 நான் என்ன சொல்லிருக்கேன் 0 வேல்யூ வந்தாவே 0 க்கு என்ன இருக்கு ஒரு வேல்யூ இருக்கு 0ங்கிறது ஒரு எலிமெண்ட் தான் ஓகேவா அதனால இது வந்து singleton set ஓகேவா 0 has a value ஓகேவா 0 க்கு ஒரு வேல்யூ இருக்கு and இதுவும் ஒரு எலிமெண்ட் தான் ஹோல் நம்பர் போடும்போது கம்பல்சரி என்ன போடுவோம் 0 போட்டு தானே எழுதுவோம் அப்ப c is a singleton set ஓகேவா நெக்ஸ்ட் d the set of all triangles have 4 sides so எந்த ட்ரையாங்கிள்காச்சு 4 sides இருக்குமா இல்ல the triangle அப்படினாவே 3 sides இருக்கறதா இல்லையா அப்ப 4 sidesக்கு ட்ரையாங்கிள் கிடையாது அப்போ d equal to null set ஓகேவா d equal to என்னது ஒரு null set ஓகேவா இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் and இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க and இதோட கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸசைஸ் 1.2 ஓட கண்டினியூஷன் பேலன்ஸ் சம் இன்னொரு வீடியோவை போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னும் ஆர் என்னாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ